நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய ஏஐ ரிலேட்டடா நம்ம வந்து பைத்தான்ல எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூ ஸ்பீச் அப்படின்றத எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் நியூ பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். மேபி ஸ்பீச் டாட் py. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரைன்ட் மாட்யூல் வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஒண்ணு சேட்ல பண்ணும், இல்லாட்டி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ அலெக்ஸா வந்து என்ன பண்ணுதுன்னா, அலெக்ஸா வந்து இட் இஸ் கம்யூனிகேட்டிங் டூ அஸ். நீங்க வந்து "ஹேய் அலெக்ஸா, டர்ன் ஆன் யுவர் லைட், டர்ன் ஆஃப் யுவர் லைட்" அப்படின்னு சொல்லும்போது, அலெக்ஸா வந்து ஆக்சுவலி அ அலெக்ஸா வந்து ஆக்சுவலி அது அது அந்த கமாண்ட வந்து டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி தான் இட் வில் டூ. இட் வில் பாஸ் அந்த மெசேஜை வந்து ஒரு டிவைஸ்க்கு பாஸ் பண்ணும். ஸோ நம்ம இப்போ சாட் ஜிபிட்டில நம்ம சேட் பண்ணுறோம். சேட்டா வந்து நமக்கு ரிட்டர்ன்ல வந்து அது சொல்லுது. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. பட் அத ஸ்பீச்சா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பைத்தான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் லாங்குவேஜ் வந்து அ அ நான் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கும், ஒரு ஏஐக்கும் நல்லா சப்போர்ட் ஆகும். நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா ட்ரை பண்ணலாம். பட் பைத்தான்ல வந்து நான் ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போறேன். ஸோ இம்போர்ட் இப்போ பைத்தான் பொறுத்தவரைக்கும் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஐ அப்படின்றது தான் பைத்தானோட லைப்ரரிஸ்லாம் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸோ டிடிஎக்ஸ், ஓகேங்களா? இல்லை எக்ஸ்3ன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் இப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீச் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணதை இன்ஸ்டால் பண்ணணும். pip3 இன்ஸ்டால். இப்படி தான் நீங்கள் pip3 இன்ஸ்டால் மாடியூல் மூலிமா நீங்கள் என்ன பேக்கேஜ் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜை நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி பைத்தான் லைப்ரரி டவுன்லோட் ஆகி அது வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுவோம். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டலேட் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு இன்ஜின்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை வந்து ஒரு இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணும்போது பைத்தான் இது இம்போர்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இனிட் தான் வந்து ஒரு ப்ரோக்ராமை இனிஷியலைஸ் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இன்புட்டாக அந்த டெக்ஸ்ட் எதுவானா இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு க்ளவுட் பாபி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தான் நான் வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா நம்ம இன்ஜினை இனிஷியேட் பண்ணோம் இல்லைங்களா? இன்ஜின் சே நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை சேதை என்ன சேவ் பண்ணணும், இதை டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை நீ சொல்லு, டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை சொல்லு, டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கப்புறம் இன்ஜின் ரன் அண்ட் வெயிட். ஸோ இன்ஜின் வந்து நீ ரன் பண்ணிட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ கீழே இது முடிஞ்சிருச்சு. கிளியர் பண்ணிவிட்டு பைத்தான் ஸ்பீச் டாட் py. ஸோ வெல்கம் டு க்ளவுட் பாபி. உங்களுக்கு அது கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் எனக்கு கேட்குது, பட் உங்களுக்கு கேட்குதான்றது எனக்கு தெரியல. பட் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்கும். மேபி நான் வந்து ஹெட்செட்டில் வச்சு பார்க்குறேன் கேட்குதான்னு இன்னொரு தடவை. ஸோ நம்ம ரன் அண்ட் வெயிட்டுன்றனால அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ சப்போஸ் நம்ம இந்த பேக்கேஜ் வேணாம், வேறு பேக்கேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வேறு ஒரு பேக்கேஜ், இது பைத்தானோட பேக்கேஜ். இன்னொரு GTSS, இது வந்து கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ். ஸோ pip3 இன்ஸ்டால் கூகுள், pip3 இன்ஸ்டால் கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் TTS. ஸோ ஆல்ரெடி அது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்து இதுன்னு வருது. இப்போ இதுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஓஎஸும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேயர், அதாவது ஓஎஸில் இருக்க பிளேயர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுலேயும் அதே தான், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு
டெக்ஸ்ட்னா நம்ம வேரியபிள் நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அதுக்குள்ளே அப்படின்றது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்னும்போது நீங்கள் டெக்ஸ்ட் என்ன இன்புட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இதே நான் வெல்கம் டு க்ளவுட் பாபி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டிடிஎஸ் ஈக்குவல் டு ஜிடிடிஎஸ் அது இம்போர்ட் பண்ணனால ஆல்ரெடி காட்டும். ஸோ டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நம்ம டிஃபைன் பண்ண டெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு சஜஷனில் வருது இல்லைங்களா. ஸோ அது இல்லாமல் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு கூகுளில் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் வந்து மேபி இங்கிலீஷ் கொடுக்கலாம். சிங்கிள் கோட்ஸில் இங்கிலீஷ். ஸோ லாங்குவேஜ் வந்து நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிடிஎஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் டாட் இதை சேவ் பண்ணி இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கிலீஷில் சேவ் பண்ணி நான் MP3 கன்வெர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் டாட் MP3 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறதுக்கு OS யூஸ் பண்ண போகிறேன். OS டாட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஸ்பீச் டாட் MP3 ரன் பண்ணி பார்ப்போம். python speech.py. ஸோ வெல்கம் டு க்ளவுட் பாபின்னு வருது. ஸோ ஏதோ ஒரு மாடியூல் வந்து எரர் வருது. என்ன மாடியூல்னா டிடிஎஸ் லைன் நம்பர் 6ல் மாடியூல் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலிபிள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா GTTS தான் வருது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல GTTS சேவ். இப்போ நான் ரன் பண்ணுறேன். வெல்கம் டு க்ளவுட் பாபி. ஆக்சுவலாக எப்படி உங்கள்கிட்ட கேட்குறது தான் எனக்கு தெரியல. எப்படி ஆக்சுவலாக கடைசியில் இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா OS டாட் delete ஸ்பீச். ஏன்னா எனக்கு அது என்ன லோக்கலில் வேணாம். MP3 கொடுத்துட்டேன்னா இங்கே ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பேக்கேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று பைத்தான் டிடிஎஸ், பைத்தானோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இன்னொன்று வந்து கூகுளோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஸோ இது 2 யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை உள்ளே இம்போர்ட் பண்ணி இப்போ பைத்தானில் வந்து ஆல்ரெடி அந்த இன்ஜின் இருக்கிறனால இன்ஜின் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து இதை ஸ்பீச்சாக நீ கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். வேறஸ் GTTSல வந்து நம்ம அதை வந்து .mp3 சேவ் பண்ணி அதுக்கப்புறம் OS மூலிமா அந்த MP3 பிளேயரை ரன் பண்ணி கடைசியில் நீங்கள் வந்து அதை MP3 வேணான்னு நினச்சிங்கன்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இல்லாட்டி வந்து கூகுள் இந்த 2 பேக்கேஜ் ஏதோ ஒரு பேக்கேஜில் அப்போது நீங்கள் இங்கே நான் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு வாட்டியும் நம்ம ஹார்ட் கோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் லோட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டாக போடுறோம். பட் ஒரு APIயை நம்ம கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டோன்னா இப்போது யாரோ ஒருத்தர் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறாங்க, இல்லை நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேட்குறாங்க, நம்ம சேட் போட் கிட்ட கேட்குறாங்கன்னா அது வந்து ஸ்பீச்சாக ரிப்ளை பண்ணும். அந்த கொஸ்டின் வந்து ஒரு APIக்குள்ளே போஸ்ட் கால் பண்ணி அது சாட் ஜிபிடியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போஸ்ட் கால் பண்ணி அதில் வர்ற ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்து நம்ம வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுதான் இதோட ஐடியா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி வந்து அப்போது இந்த ஏஐயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன லைப்ரரியாக நீங்கள் கற்றுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்போது நீங்கள் அதோட ஐடியாவை இது பண்ணலாம்.
இன்றைக்கி இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். See you. Bye.